Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோல வந்திருக்கோம். என்ன அப்படினா 700 plus NEET 2025 ல 700 plus எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். See என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி டாப்பர்ஸா இருக்காங்க. இந்த வருஷம் வந்து 640 plus என்னோட ஸ்டூடண்ட் எடுத்துருக்காங்க. நீட்ல ஓவராலா பிசிக்ஸ்ல 140 plus எடுத்துருக்காங்க. ஓகே. சோ அதனால என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ரெகுலரா நம்ம சேனல்ல நீட் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கு. பிசிக்ஸ் சேனல் வீடியோஸும் நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் கரெக்டா இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 year கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. நீங்க என்ன பண்ணணும், என்ன மைண்ட் செட்டோட இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். See என்னால கண்டிப்பா இந்த 700 plus என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க நான் மனசுல ஏத்த வேண்டிய பாயிண்ட். நான் வந்து வீக்கரா இருக்கேன், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன். நோ. ஸோ நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுலாம் ஸ்கூலில், பட் நீட் எக்ஸாமில் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ கோயிங் டு அச்சீவ் 700 plus in NEET 2025. ஸோ அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட். ஓகே, என்னால் முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண வேண்டியது என்னென்னா டார்கெட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டார்கெட் செட் பண்ணணும். ஃபிசிக்ஸில் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன், கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன், பயாலஜியில் இவ்வளோ எடுக்க போகிறேன்றது கிளியராக இருக்கணும். யூ ஷுட் பி கிளிஸ்டர் கிளியர். ஓகே, இந்த நெக்ஸ்ட் 1 year வந்து உங்களுக்கு வந்து டவுட்டே இருந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கணும், அது நீட் ப்ரிப்பரேஷனாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் அலோவ் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நீட்டில் 700 plus ஃபார் ஷுவர். பிரபஞ்சன் லிஸ்ட்டில் உங்களையும் சேர்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் என்ன டார்கெட் வைக்கணும்னா 170 plus டார்கெட் வைங்க. சார் ரொம்ப அதிகமாக இருக்கே, வைங்க. யூ ஷுட் ஹேவ் த கரேஜ் டு ட்ரீம். ஓகே, ஸோ நீட் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு போர்டு எக்ஸாம் மாதிரி கிடையாது. ரெகுலராக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும் அட்டன் பண்ணுறதுக்கு. யூ நீட் டு ஹேவ் த கரேஜ் டு ட்ரீம். இந்த இடத்துல 170 plus நான் எடுப்பேன். எதில்? ஃபிசிக்ஸில். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 170 plus டார்கெட் வைங்க. பயாலஜியில் 360. திஸ் இஸ் வாட் த டார்கெட் யூ ஷுட் ஹேவ். இதில் இருந்து சார் எனக்கு வந்து என்னை பற்றியே டவுட் இருக்குது அப்படின்லாம் இருந்தீங்கன்னா யூ கேனாட் அச்சீவ் திஸ். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களை வந்து நம்புறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஹார்ட் ஒர்க். ஓகே, ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட் நாளைக்கு இருக்காது. பட் யூ ஷுட் ஹேவ் த செல்ஃப் மோட்டிவேஷன் டு பிரிங் பேக் யூ ஸ்ட்ராங்கர். ஓகே, அது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் பி த வின்னர். ஓகே, ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட், நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செட் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ராப்பர் டீச்சர்ஸ். நீங்கள் ஃபிசிக்ஸ் எந்த டீச்சர் யார் கீழே படிக்க போகிறீங்க, ஓகே, யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க, கெமிஸ்ட்ரிக்கு யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க, பயாலஜிக்கு யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத யூ ஷுட் பி வெரி கிளியர். உங்கள் ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி டீச்சர் நல்லா இருக்காங்க, அவங்களே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா யூ ஃபாலோ தெம். சார் ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து எனக்கு ஸ்கூலில் நல்லா இருக்காங்க, ஃபாலோ தெம் உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில். ஓகே, பயாலஜி அதே மாதிரி நான் வந்து யூடியூப்பில் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன், யூ ஃபாலோ இட். ஓகே, பட் ஆனால் ஒரு டீச்சரை ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நல்ல டீச்சர். ஓகே, சில டீச்சர்ஸ் வந்து சும்மா வந்து பேருக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகே, அது மாதிரி டீச்சர்ஸை நீங்கள் தேடக்கூடாது. நிறைய டாப்பர்ஸை க்ரியேட் பண்ணாங்களா, நிறைய டாப்பர்ஸ் க்ரியேட் பண்ண டீச்சர்ஸாக தேடி போய் அவங்கக்கிட்ட சேர்ந்து படிங்க. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எல்லாருமே நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க, நாங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள், டாப்பர்ஸ் ரெடி பண்ணுறாங்களா, அந்த டீச்சர் கீழே டாப்பர் வந்திருக்காங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்கள சூஸ் பண்ணணும். டீச்சர் சூஸிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு டவுட்டுன்னு வந்துருச்சுன்னு நீங்கள் சப்ஜெக்ட்டில் நீங்கள் போய் நெட்டில் ரெஃபர் பண்ணலாம், பட் தே கேனாட் கிவ் யூ எக்ஸ்ப்ளனேஷன், ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியாது. அதெல்லாம் ரிட்டன் ஃபார்மில் இருக்கும். அந்த ரிட்டன் ஃபார்மில் உங்களுக்கு 100% கிடைக்காது. ஸோ ஒரு நல்ல டீச்சராக இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஓகே, இப்போ என்னெல்லாம் எடுத்திங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி டூ தட். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் சொல்லப்போனால் நம்ம சேனலில் வந்து ஒரு புது பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 3மே நல்ல டீச்சர்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் நான் தான் எடுக்கிறேன், நான் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து பாஸ்ட் அவுட். கெமிஸ்ட்ரி மேம் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பயாலஜி மேம் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே ரேங்க் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் நம்பி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காலும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் சூஸிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டீச்சர்ஸை சூஸ் பண்ணியாச்சு, டிசைட் பண்ணிட்டேன் இவங்களுக்கு கீழே தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த ஒரு வருஷம் அப்படின்னு. அதுக்கப்புறம் புக்ஸு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல தியரி, நல்ல டீச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய தியரி நோட்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ். ஃபண்டமெண்டலாக என்சிஆர்டி ஃபிசிக்ஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஓகே, அது ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லை. ஸோ ஃபிசிக்ஸுக்கு ஃபிங்கர் டிப்ஸு, தியரி வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய நோட்ஸ்.
ஓகே நம்ம பேட்சில் நானே வந்து ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஓகே கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி அதுக்கப்புறம் உங்கள் டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய நோட்ஸ். அதே மாதிரி பயாலஜிக்கு லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணி என்சிஆர்டி மட்டும் நீங்கள் படித்தா போதும், தட் வில் பி எனஃப். ஸோ அதுதான் கீ பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இந்த 3 விஷயம் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டீச்சர்ஸும் யூ நீட் டு செட். சார் எப்போ செட் பண்ணுறது சார், எனக்கு டீச்சர்ஸே இல்லைன்னா தேடுங்க. யூ ஷுட் ஒர்க் ஹார்ட். இந்த இடத்துல தான் ஹார்ட் ஒர்க் இருக்குது. எல்லோரும் உங்களை பக்கத்தில் வந்து யாரும் உட்கார மாட்டாங்க டீச்சர்ஸு, நீங்கள் தான் தேடி போகணும். சில டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் யூ வில் ஃபீல் த பெயின். ஓகே அப்போ தான் நீங்கள் உட்காந்து படிக்கணும்னா படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே இருக்குது, நீங்கள் தான் போய் டீச்சர்ஸை தேடணும். ஸோ இப்போ நம்ம குட் புக்ஸ் பார்த்தோம். இந்த குட் புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களை தியரியில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. தியரியை ஸ்ட்ராங் பண்ணால் போதுமா சார் நீட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு ஒர்க் ஆன் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு இன்ட்ரோடக்டரி ப்ராப்ளம். எந்த ஒரு இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்குமே சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த டாபிக் கீழே, அது பேர் இன்ட்ரோடக்டரி ப்ராப்ளம். அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்டரி கொஸ்டின் எந்த ஒரு டாப்பிக்லையும் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். நீட்டை பொறுத்த வரைக்கும் 37 இயர்ஸ் புக் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா, அந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் வந்து ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லையா எம்டிஜியில், அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி போடுங்க. இந்த 3 இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸில் 170+. அதாவது ப்ராப்ளம் சால்விங்கிறது நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது. அது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியணும். அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், ஸ்கொயர் ரூட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக பண்ண தெரியணும். டெசிமல் பாயிண்ட்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே நிறைய நம்பர்ஸ் கச்சாமுச்சான்னு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் பி வெரி கிளியர் டு ரீஅரேஞ்ச் த கால்குலேஷன்ஸ். கிளியராக பண்ணி ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரணும் யூஸிங் ரவுண்டிங் ஆஃப் மெத்தட். ஸோ எல்லாமே 100% நம்மளால் அக்யூரேட்டாலாம் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூ ஷுட் நோ ரவுண்டிங் ஆஃப் மெத்தட். கிளாஸ் 11 படிச்சிருப்பீங்களா, ரவுண்டிங் ஆஃப், அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரவுண்டிங் ஆஃப், அதை வச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன்ஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் கால்குலேஷன் யூஸிங் ரவுண்டிங் ஆஃப். ஃபார்முலா மெமரைஸ். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் கீ பாயிண்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் அதுலேயும் கீ பாயிண்ட்ஸை என்சிஆர்டியில் இருக்கிறத அன்லைன் பண்ணி படிங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபார்முலாஸ் A to Z எல்லா ஃபார்முலாஸையும் தியரி ஒரு டீச்சர் உங்களுக்கு எடுத்து முடிக்கிறாங்கன்னா அன்றைக்கே அந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி முடிக்கணும். வேறு வழியே கிடையாது. அந்த ஃபார்முலா நீங்கள் எப்போ கேட்டாலும் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ரீகால். ஓகே ஸோ டெய்லி ஃபார்முலாஸை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரெண்டாவது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபாஸ்ட் கால்குலேஷன், அப்புறம் உங்கள் ஃபார்முலா மெமரைஸ் ரெண்டுமே தரவாக இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் தியரி படிக்கும் போதே ப்ராப்பர் ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஓகே இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்குமே ஷார்ட் நோட்ஸாக எடுங்க. இப்போ என்சிஆர்டி பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் லைன் பை லைன் படிச்சிருவீங்க, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்கு லைன் பை லைன் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே இந்த டாப்பிக்கில் ஃபிசிக்ஸில் ஃபோர்ஸ் F = ma எப்போ ஏ அது யூஸ் பண்ணணும், F = ma எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே அதை பற்றி ப்ராப்பர் சின்ன நோட்ஸ் எழுதி அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ண முடியும். யூ கேனாட் யூஸ் ஒரு ஃபுல் புக்கை வந்து திரும்ப படிக்க முடியாது எக்ஸாம் டைமில். ஸோ நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் டெஃபினட்டாக எழுதி ஆகணும். அதில் நோ அதர் எக்ஸ்கியூஸ். ஓகே ஸோ 3 விஷயத்த நான் சொல்லிட்டேன். நோட்ஸ் வந்து 3வது. இப்போ 4வது என்னென்னா, நீங்கள் டெஸ்ட்டெலாம் ரெகுலராக எழுதுவீங்க இல்லையா உங்களோட கோச்சிங்கில், இப்போ அதில் வந்து எரர் நோட்ஸ் வந்து யூ ஷுட் மெயின்டைன். அதாவது எப்போவுமே என்னென்னா ஒரு டெஸ்ட்டுன்னு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸை நோட் பண்ணி வைக்கணும். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் எல்லா எக்ஸாமும் ரிப்பீட்டடாக எடுத்து பார்க்க என்ன ஆகுனா அந்த எரரை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இந்த 4 விஷயம் ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அந்த மிஸ்டேக் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு டைமும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து என்னென்னா ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது. ஒரு டைம் நீங்கள் தப்பு பண்ணும்போதும் யூ ஆர் இம்ப்ரூவிங். எரர் நோட்ஸ் எழுதுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, ஸோ யூ ஆர் இம்ப்ரூவிங் கண்டினியூஸ்லி. ஸோ அது வந்து உங்களுக்கு தேவை. ஓகே இந்த 4 விஷயம். ஒன்று வந்து என்னது, கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக போட தெரியணும், அடிஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ், வித் ரவுண்டிங் ஆஃப் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், ஃபார்முலா மெமரைசிங், அதுக்கப்புறம் எரர் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்காக இருந்தாலும் சரி, பட் கண்டிப்பாக எரர் நோட்ஸ் மெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணவும் தெரியணும் உங்களுக்கு. ஓகே இந்த 4 விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டைம் லைன் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக நம்ம மே மந்தில் இருக்கும். ஓகே மே இல்லை ஜூன்னே எடுத்துக்கோங்க. மே டு டிசம்பர் ஆர் ஜூன் டு டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், தியரி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்க அவ்வளோ சாப்டர்ஸ், பயாலஜியில் இருக்கக்கூடிய அவ்வளோ சாப்டர்ஸ். சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸா புது சிலபஸான்றதை பற்றிலாம் வரி பண்ணக்கூடாது. நிறைய வீடியோஸ் அப்படி போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யூ ஷுட் பி ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட், தியரி படிக்கிறது எல்லாமே ஒன்று தான். ஃபிசிக்ஸ் வந்து ஓல்டு என்சிஆர்டியை யூஸ் பண்ணுங்கள். அவன் சிலபஸை ஆட் பண்ணுறான் எடுக்கிறான், அதெல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் எதெல்லாம் டெலிட்டட் பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. ஃபுல்லாக படிக்கணும்.
ஓகே சார் இதில் வந்து நான் கொஞ்சம் மட்டும் எனக்கு இந்த சாப்டர் எதெல்லாம் டெலீட்டடுன்னு எனக்கு தெரியும். டெலீட்டட் பக்கம் போகாதீங்க. ஏன்னா எங்கெல்லாம் டெலீட்டட் இருந்துச்சோ 2024 டெலீட்டட் கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஓகே அவன் சொன்ன டெலீட்டட்லேருந்தும் கொஷின்ஸ் வந்துருச்சு. ஓகே ரேடியோ ஆக்டிவ் டிகேலேருந்துலாம் கொஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து யூ கேன் நாட் பிலீவ் வித் ஃபுல்லாக படிங்க. ஸோ மேலேருந்து டிசம்பர் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே ஃபுல் தியரி டிசம்பர் எண்டுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜான்வரி டு மார்ச் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நான் ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிங்க. எப்போ ஜான்வரி டு ஜான்வரி டு மார்ச்சுக்குள்ளே ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எரர் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க, ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுவீங்க, ஷார்ட் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, கால்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரணும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். மொபைல் ஃபோனை தூக்கி ஓரமாக வைங்க. மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு கேம்ஸில் சீட்டு வாங்கி தராது, எய்ம்ஸில் சீட்டு வாங்கி தராது. மொபைல் ஃபோன் வந்து எப்போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் கூட மொபைல் ஃபோன் இருக்கும், அப்கிரேடட் வெர்ஷன் தான் வரும். ஓகே அதனால் எப்போனாலும் நீங்கள் லைஃப்பில் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோனை வந்து டிஸ்ட்ராக்ஷனாக எடுத்துருங்க. ஓகே உங்கள் ஃப்ரெண்டே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஓரமாக வைங்க. ஓகே பேரண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோன்ஸை கொடுக்காதீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா கொஷின் பேப்பர் பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கலாம் மட்டும்தான் கொடுங்க. அப்படி ஃபோனே வேண்டாம். ஓகே ஃபோனே மறந்துடட்டும் பசங்க. இல்லைனா நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ப்ரிப்பரேஷன் கொடுக்க மாட்டேன்றங்க. அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் பே பண்ணிவிட்டு யூ கேன் நாட் கிவ் யுவர் சைல்டு வித் யுவர் ஃபோன். ஓகே அதனால் பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல அட்வைஸ் என்னென்னா ஃபோன்ஸ் கொடுக்காதீங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கரெக்டாக அவங்கள வந்து நைட்டு கரெக்டாக தூங்கணும். குறைஞ்சது 6 hours ப்ராப்பராக தூங்கணும். இதை வந்து பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவங்கள வாட்ச் பண்ணணும். ஓகே ரெகுலராக அவங்க பர்ஃபார்மன்ஸோட சப்போர்ட்டிவாக இருங்க. எப்போவுமே தட்டி கொடுக்கறதுலே இருங்க. ஓகே இல்லை பண்ணிடலாம் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே நீங்கள் இருங்க. உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது 2 நாள் 1 மாதம் உள்ள எக்ஸாம் கிடையாது, 1 வருஷம், சில பேர் 3 வருஷம்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இஸ் மேண்டரி. அவங்கள நீங்கள் கண்காணிச்சிட்டே இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் ரிலாக்ஸேஷன் வேணுமோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண வைங்க. எப்போ பார் படிப்புன்னு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக அவங்கள வச்சுக்கோங்க, ப்ரெஷர் இல்லாமல். அதே அட் த சேம் டைம் ஷெட்யூல் போட்டு அவங்க படிக்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே இதெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸ் சைடில் யூ ஷுட் டேக் கேர். இப்போ நான் வந்து மார்ச்லேருந்து டில் மே எக்ஸாம், அடுத்த மேல நம்மளுக்கு 2025 எக்ஸாம் வந்துடும் மேல. ஸோ அந்த எக்ஸாம் அந்த டைமில் ஃபுல்லாக டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட்டு ரிவிஷன் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கணும் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு. ஸோ மார்ச் டு மே வந்து ஃபுல்லாக இது தான். ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டைம்லைன் விஷுவலைசேஷன் வருதா, இதை தான் நீங்கள் நெக்ஸ்ட் 1 year பண்ண போகிறீங்க. ஓகே ஆல்வேஸ் அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். இந்த 1 year வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம் எழுதி கம்மி மார்க் வந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்குலாம் வராது போல் அப்படின்ற பாயிண்ட் உங்கள் மனசில் வரவே கூடாது. ஓகே எல்லாருமே ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வராங்க. ஓகே நீங்கள் அதனால் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வரலன்னு நினைக்கக்கூடாது. யூ ஷுட் இம்ப்ரூவ். நான் சொல்லிட்டேன், கால்குலேஷன்ஸ், ஃபார்முலாஸ் மெமரைசிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, எரர் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், தட்ஸ் இட். ஆனால் தியரி புரியல அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். டீச்சர்ஸாக மாற்றுங்க, தப்பு இல்லை. ஏன்னா டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே அதை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்கப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி ரெகுலராக நம்மளுக்கு வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட பேட்சையும் பாருங்கள், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி. வி வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே ஸோ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு எனக்கு காலும் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்சில். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் த பெஸ்ட்.